இன்னைக்கு நம்ம லஸ்ஸி பட்டியாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: தயிர், டூட்டி ஃப்ரூட்டி, பிளெயின் கோவா, ரோஸ் எசன்ஸ், ரோஸ் வாட்டர், மாம்பழம், தேவையான அளவு சர்க்கரை. ஒரு மிக்ஸி ஜாரில் 4 கரண்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு மாம்பழத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் போல் ரோஸ் வாட்டர் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மிக்சியோட சூட்டை தணிக்கிறதுக்காக ஒரு 4லேருந்து 5 ஐஸ் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இன்னொரு மிக்சி ஜாரில் 4 கரண்டி தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரோஸ் அண்ட் மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிளாஸில் நிறைவாக சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இதில் பிளெயின் கோவா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பிளெயின் கோவாவும் சேர்க்கலாம், ஸ்வீட் அண்ட் கோவாவும் சேர்க்கலாம். பிளெயின் கோவா எப்படி செய்யறதுங்கிறது எங்கள் சேனலில் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மேலே துருவின பாதாம் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து டாப்பிங் பண்ணிக்கோங்க. சுவையான மேங்கோ லஸ்ஸி பட்டியாலா அண்ட் ரோஸ் லஸ்ஸி பட்டியாலா ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.